என்னையா என்ன எதுக்காக கூட்டம்? ஆனா உனக்கு கோடியும் கோரிக்கையும் கூட்டமாகும். இங்க பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வியாபாரம் நடக்குது இல்ல, நீங்க ஓட்டை விற்கிறதும் நாங்க ஓட்டை வாங்குறதும் அதோட முடிஞ்சு போச்சு. சும்மா தேவையில்லாத யோ யார் யாரு பட்டச்சால வராத வாயா. இந்த அளவு கூட்டம் கூட அளவுக்கு என்ன மயம் பிடிக்கிட்டு இருந்தியா சார்? புதுசா ஒருத்தன் வந்து என்னையா வந்து போயினா முளையில கிளியர் வேண்டாம். அதெல்லாம் பட்டா, விவசாயத்துக்கு தண்ணி, இதெல்லாம் எப்படி செய்யணுமோ எப்போ செய்யணுமோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். பொறுமையா இருக்கேன். எங்க ஆட்சியை அவமானப்படுத்தணுமா? யோ டிஎஸ்பி, உங்க எல்லாத்தையும் அடிச்சு வரட்டியா சார்? அது எப்படிங்க சார் முடியும்? மேலிடத்துல உத்தரவு வரணும் இல்லைங்க சார். யோ வட்டச்சல, நீ பேசியா? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த தொகுதியில அவர் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காரு தெரியுமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்களாம் ஓட்டுக்கு கை நீட்டி காசு வாங்கல. உங்களால நான் அவர்கிட்ட திட்டு வாங்கணுமா இருக்குது. வாங்க, உங்க கோரிக்கையா பரிசீலனை பண்ணுவாங்க. ஐயா நான் பேசிட்டேன், அடங்க மாட்டேங்கிறாங்க ஐயா. யோ டிஎஸ்பி, எல்லாத்தையும் அடிச்சு வரட்டியா? என்னையா முறைக்கிற? சம்பளம் வாங்கலா? ஏன்டா ஏன் இவ்வளவு வேகமா வர்ற? என்னாச்சு? ஏன்டா என்னாச்சு உனக்கு? வேலையை வேணா ஒண்ணு வேணாம், வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ஐயோ அநியாயம்பா, நான் என்னப்பா பண்றது? ஏப்பா நியாயத்துக்காக போடுற பொதுமக்களா அடிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்கப்பா. நானும் மனுஷன்தான்ப்பா, என்னதான்ப்பா பண்றது? நானு இனிமே அரை கஞ்சி குடிச்சா கூட நான் விவசாயம் பார்த்து என் வயிற்று நான் நப்பிக்கிறேன்ப்பா. எனக்கு அதே போதும்பா, அதே நிம்மதிப்பா, அந்த வாழ்க்கை எனக்கு போதும்பா.